ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றது, நம்ம இப்படி கூடி வர்றது, அது விசுவாசத்தின் கிரியையா? எஸ். ஆனால் விசுவாசத்துடைய கிரியை, போன வாரம் பேசினல, விசுவாசத்துடைய கிரியை காண்பிக்கும் நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்களா இல்லையான்னு. புரியுதா? அப்போ ஒருத்தவங்க இப்போ சேர்ச்சுக்கு வராமல் இருந்தால் அவங்களுக்கு என்னால் தேவனை தேடணும்னு சொல்லி அந்த விசுவாசம் இல்லை. இல்லை, நான் வெளியிலேருந்து நான் சேர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் வீட்டிலேருந்து ஆராதிப்பேன், அது தவறான காரியம். அது தேவனுடைய முறைமை அல்ல. தட் இஸ் நாட் காட்ஸ் பேட்டர்ன். ஹலோ, ஐ டோன்ட் கம் டு சர்ச், ஐ வில் வர்ஷிப் இன் த ஹவுஸ், then I will read the Bible. The Holy Spirit will teach me. Allah என்னது? தனித்து இருக்கிற ஆவி. ஒன்று கூடுறதெல்லாம் விரும்பாது. நான் தனித்து இருப்பேன், நான் வீட்டில் ஒண்டியாக இருப்பேன், நான் ஒண்டியாக வர்ஷிப் பண்ணிக்குவேன், நான் ஒண்டியாக பைபிள் படிச்சுக்குவேன். அது டிவோஷன். அது டிவோஷன். டிவோஷன் லெவலில் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வச்சா ஒத்து வருமா? ஆராதனைக்கு நாம் கூடி ஒன்றாக துதிக்கிறதுக்கும், ஒன்றாக சேர்ந்து வசனத்தை கேட்கறதுக்கும், ஒன்றாக சேர்ந்து எல்லாரும் ஜெபிக்கிறதுக்கும் உள்ள அந்த லெவலையும் அந்த கேட்டகரியும் டிவோஷனை போய் அந்தக்கு ஈடாக வச்சா சரியாகுமா? ஒரு பிரியாணி சாப்பாடுங்களா, ஒரு பிரியாணி சாப்பாடு சொன்னோன்னா எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஏற்கனவே காலைல பசியாட்டு வரல, வயிறு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக பிடுக்குன்னு போட்டுக்கிட்டு இருக்கு, உள்ளுக்கு தவக்கலை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் போய் பிரியாணிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. ஒரு நல்ல பிரியாணி சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் காலையில் பாருங்கள், அந்த தப்பி ஜலானில் பாருங்கள், அந்த ஒரு வழி நாசலமா ஒரு 3 தடவை அள்ளி வச்சுமா முடிஞ்சிடும். ஆனால் அங்கே பிரியாணி திணற சாப்பிடுவோம், முடியலடா. இப்போ அந்த நாசிலமாவை தூக்கி அந்த பிரியாணி சாப்பாடுக்கு ஈடாக வைக்க முடியுமா? அதாங்க கதை. டிவோஷனை போயிட்டு நீங்கள் வர்ஷிப் கூடி வர்ஷிப் பண்ணுற அந்த மேகா இதுதான் மேகா பிளாட்ஃபார்மை போயிட்டு ஒரு சின்ன காரியத்தை அதோட ஈடு வச்சுட்டு நானும் ஆண்டவரோட தொடர்பில் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு நியாயமா? ஸோ இப்படிப்பட்ட எண்ணங்கள் தவறு. நான் தனித்திருந்து நான் சொந்தமாக ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் சொந்தமாக பைபிள் படிச்சுக்கேன், இதெல்லாம் சேர்ச்சுக்கு வராமல் இருக்கிறது அது தவறான காரியம். மேக் எவ்ரி எஃபர்ட், அந்த தான் பைபிள் சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூடணும். மேக் எவ்ரி எஃபர்ட் டு கெட் டுகெதர். சிலர் விடுறாங்க, ஆனால் நீங்கள் விடாதீங்க, முயற்சி பண்ணி கூடுங்க. அதுதான் ஆண்டோடைய காரியம். அது உங்கள் விசுவாசத்துடைய கிரியை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு விசுவாசத்துடைய கிரியையா? எஸ். அப்புறம் வரேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றது, நம்ம இப்படி கூடி வர்றது, அது விசுவாசத்தின் கிரியையா? எஸ். சரியா?